நீங்கள் இணைந்திருப்பது முகப்பத்தின் செய்திகளுடன். ஒரு சமூகத்தின் நிலைபேறான அபிவிருத்தி கல்வியில்தான் தங்கியுள்ளது. அத்துடன் சமூகத்தின் உயர்வுக்கும் மேம்பாட்டுக்கும் கல்விச் செல்வமே மிகவும் இன்றியமையாத சொத்தாகும். கல்வியில்லாத சமூகத்தால் இன்றைய உலக சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியாது. அந்த வகையில் இன்று இடம்பெறும் கல்வியலாளரை கௌரவிக்கும் இந்த நிகழ்வானது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் என்று ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் முதல்வரும் இந்த விழாவின் பிரதம அதிதியுமான அஷேக் எஸ்ஸி அகார் முகமது நலிமி கூறினார். சீனன்கோட்டை ஜாமியா நலிமியா கலாபீட சிரேஷ்ட விரிவுரையாளரும் பேர்வளை மண்ணின் மைந்தருமான அஷேக் கலாநிதி அரஃபாத் கரீம் நலிமி அவர்களுக்கு மலேசியா இஸ்லாமிய சர்வகலாசாலை அண்மையில் இஸ்லாமிய சட்டத்துறைக்கான கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. மேற்படி பட்டம் பெற்ற அரஃபாத் கரீமை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வொன்றை பேர்வளை சீனன்கோட்டை ஜாமியத்துல் மனாரத் என்னும் மகளிர் அமைப்பு நலிம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி பாக்கிர் மாக்கார் மண்டபத்தில் நடத்தியது. மேற்படி மகளிர் அமைப்பின் தலைவி ஃபஸ்லா சினான் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சீனன்கோட்டை பள்ளிச்சங்க தலைவர் AHM முக்தார் ஹாஜியார், அதிபர் ஃபஹிமா ஃபாயிஸ் ஆகியோர் அதிதிகளாக கலந்து சிறப்பித்தனர். அகார் முகமது தொடர்ந்து கூறியதாவது, இன்று கல்வியலாளர்கள் புத்திஜீவிகள் கௌரவிக்கப்படுவது பாராட்டப்படுவது மிக மிக அரிதான நிகழ்வாக உள்ளது. பதிலுக்கு விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள், பாடகர்கள், தனவந்தர்கள் சர்வசாதாரணமாக பாராட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள் மிகவும் பலமாக பாராட்டப்படுவதை நாம் காண்கின்றோம். ஆனால் கல்வித்துறையில் உயர் பட்டம் பதவிகளை பெறுவோர் எமது மக்களால் கண்டுகொள்ளப்படுவதில்லை. இந்த பாராட்டு விழாவுக்கு பிரதம அதிதியாக என்னை அழைத்த போது இது ஒரு முக்கியமான காத்திரமான தார்மீக கடப்பாடுடைய பணி என்பதால் குறுகிய கால அவகாசத்திலும் உடன்பாடு தெரிவித்து இன்றே கலந்து கொண்டேன். இந்த வைபவம் எனக்கு பல மடங்கு மகிழ்ச்சியை தருகிறது. இவர் இந்த மண்ணின் மைந்தன் என்பது ஒருபுறம், மறுபுறத்தில் எமது ஜாமியா நலிமியாவின் மைந்தன் என்பது என்னை இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. பேர்வளை மண் மாணிக்கக்கல் வர்த்தகத்திற்கு பேரும் புகழும் பெற்றுள்ளது போல கல்விக்கும் உயிர் கொடுக்கும் ஒரு பிரதேசமாக இன்று விளங்குவதைக் கண்டு மேலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்க ஸ்தாபகரும் ஜாமியா நலிமியா ஸ்தாபகரும் பிரபல கொடை வள்ளலுமான மர்ஹூம் நலீம் ஹாஜியார் பிறந்த இந்த மண் மாணிக்க வர்த்தகத்தாலும் கல்வி உயர்வாலும் இன்று பெருமை அடைந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள எல்லா செல்வங்களிலும் கல்வி செல்வமே மிகவும் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு அடுத்தபடியாகவே பொருள் செல்வம் உள்ளது. இறை தூதர்களிடம் காணப்பட்டது கல்வி செல்வம், அரசர்களிடம் காணப்படுவது பொருள் செல்வம். இதன் மூலம் கல்வி செல்வம் எத்தகையது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். கல்வி அறிவுதான் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துகிறது. இன்று அறிவியல் மய உலகம். எனவே நிகழ்கால வருங்கால சந்ததியினர்களுக்கு இயன்றவரை கல்வி செல்வத்தை ஊட்ட வேண்டும். கற்றவனிடம் 6 சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றன: விவேகம், மேலும் அறிவை தேடும் ஆர்வம், விடாமுயற்சி, நல்லாசானின் வழிகாட்டல், வாழ்வாதாரம், நீண்டகால உழைப்பு. இவை எல்லாம் இன்று கௌரவிக்கப்படும் அரஃபாத் கரீமிடம் காணப்படுவதை நான் 4-5 தசாப்தங்களாக அவருடன் நெருங்கி பழகுவன் என்பதால் கண்டு கொண்டுள்ளேன். இந்த விழா எதிர்கால எமது சந்ததிகளின் உயர்வுக்கும் விழிப்புணர்வுக்கும் கால்கோலாக அமையும் என்பதில் ஐயமில்லை என்றார். கலாநிதி அஷேக் அரஃபாத் கரீம் நலிமியை கௌரவித்து அமைப்பின் சார்பில் நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது. சீனன்கோட்டை ஆரம்ப பாடசாலை பிரதி அதிபர் முர்ஷிதா சஹில், ஃபாத்திமா ரெல்மா ரெல்வான், ஃபாத்திமா ஃபஸ்னா மசூர் ஆகியோர் உரையாற்றியதோடு சீனன்கோட்டை ஆரம்ப பாடசாலை பிரதி அதிபர் முர்ஷிதா சஹில், ஃபாத்திமா ரெஸ்மா ரெல்வான், ஃபாத்திமா ஃபஸ்னா மசூர் ஆகியோர் உரையாற்றியதோடு ஆசிரியை நுசரத் நிசாம் நன்றியுரை வழங்கினார். இளம் கவிஞர் ஷஹமா ஜனீர் கவிதை பாடி சபையோரை மகிழ்வித்தார். இந்த விழாவை ஏற்பாடு செய்தமைக்காக கலாநிதி அஷேக் அரஃபாத் கரீம் நலிமி அல் மனாரத் மகளிர் அமைப்புக்கு நன்றி தெரிவித்தார். கலிஃபத்து ஷாதிலி மௌலவி MS ஜெய்னுலாப்தீன் பக்ஜி, சீனன்கோட்டை பள்ளிச்சங்க உபத்தலைவர் அஷேக் MSM ரெல்வான் நலிமி, இணை செயலாளர் MMM சிஹாப் ஹாஜியார், இணை பொருளாளர் அல்ஹாஜ் MMM ஹில்மி, உறுப்பினர் அல்ஹாஜ் தஹ்லான் மன்சூர், ஜாமியா நலிமியா கலாபீட சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் SHM ஃபலீல் நலிமி உட்பட கலாபீட விரிவுரையாளர்கள், சீனன்கோட்டை ஜக்காத் கமிட்டி தலைவர் AIM பாக்கிர் ஹாஜியார், சீனன்கோட்டை ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள், சமூக நல இயக்கங்களின் பிரதிநிதிகள், பாடசாலை அபிவிருத்தி சங்கங்களின் உறுப்பினர்கள், சீனன்கோட்டை ரத்தினக்கல் மற்றும் ஆபரண வர்த்தகர் சங்க உறுப்பினர்கள், பேர்வளை பிராந்திய எழுத்தாளர் சங்க தலைவர் ரஃபீஸ் ஹம்சா உட்பட உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், உலமாக்கள், அதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த செய்தியினை வழங்கியவர் பேர்வளை நிருபர் BM முக்தார்.
நாளத்திலிருந்து சீனங்கோட்டை காற்றில் இக்கவிதை கசிகின்றது. மின்னும் தாரகைகளுக்கு மின்ன கற்றுக் கொடுக்க தேவையில்லை. வண்ண வானவரிடம் வண்ணங்களை வர்ணிக்க அவசியமில்லை. பாடவனுக்கு பகலில் பிரகாசிக்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. கல்விகள் பல துறைகளில் சாதனை படைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாட்டின் பல பாகங்களில் இருக்கின்ற கவிஞர்களை சந்தித்து அவர்களுக்கான பாராட்டு நிகழ்வுகளில் நாம் பங்கேற்றிருக்கிறோம். ஆனால் இந்த 5 தசாப்த கால வாழ்க்கையில் முதல் தடவையாக ஜாமியா நதீமியா அமைந்திருக்கிற மண்ணின் ஒரு மைந்தர் இங்கே உயிர் சாதனை படைத்து கௌரவிக்கப்படுகிறார் என்றால் அதில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் என்னை போன்ற ஒருவனுக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும், அல்லாஹ்வை புகழாமல் இருக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, கலாநிதி ஷேக் அரபாத் கரீம் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் முதலில் பாராட்டப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டும், மனம் விட்டு பாராட்ட வேண்டும், வெளிப்படையாக பாராட்ட வேண்டும், கஞ்சத்தனம் காட்டாமல் பாராட்ட வேண்டும், வெளிப்படையாக பகிரங்கமாக பாராட்ட வேண்டும் என்ற தேவை இருந்த போதிலும் பலர் அதனை செய்ய தவறுகிறார். நடிகைகள் பாராட்டப்படுவார்கள், விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பாராட்டப்படுவார்கள், பாடகர்கள் பாடகிகள் பாராட்டப்படுவார்கள், அரசியல்வாதிகள் பயங்கரமாக பாராட்டப்படுவார்கள், தனவந்தர்களும் போற்றி பாராட்டப்படுவார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு சமூகத்தின் முதுகெலும்பாக இருக்கின்ற அறிஞர்கள், கல்வியலாளர்கள், புத்திஜீவிகளை சமூகம் பலபோது கண்டு கொள்வது இல்லை அல்லது கண்டுகொள்வது குறைவு. அந்த வகையிலே சீனாங்கோட்டையை சேர்ந்த சகோதரிகள் பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டும் என்பதை சரியாக இனம் கண்டு அடையாளம் கண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். 4 நாட்களில் தான் என்னிடமிருந்து அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான வாக்கை பெற்றுக்கொண்டார்கள். அவர் ஜாமியா நதீமியாவில் மாணவராக அனுமதி பெற்ற நாள் முதல், இணைந்து கொண்ட நாள் முதல் இந்த கணப்பொழுது வரை அவரை அறிந்தவர்களில் நானும் ஒருவர். அவரோடு நெருங்கி பழகியவர்களில், பழகிக் கொண்டிருப்பவர்களில் நானும், அவருடைய விவகாரங்களை அறிந்தவர்களில் நானும் ஒருவர். அவரிடம் சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், சில ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ், குறிப்பிடத்தக்க சில பண்புகள் என்றும் மதிப்புக்குரிய உஸ்தாத் அகார் முகமது அவர்களே, சீனங்கோட்டை பள்ளிச்சங்கத்தின் தலைவர் அல்ஹாஜ் முக்தார் அவர்களே, பாடசாலையின் கௌரவ அதிபர் ஃபரிமா ஃபாயிஸ் அவர்களே, சீனங்கோட்டை பள்ளிச்சங்கத்தின் செயலாளர் உறுப்பினர்களே, ஹல்பத் ஷாதிரி என்று மதிப்புக்குரிய வாழ்வில் தேர்நாதில் அவர்களே, ஜாமியா நதீமியாவின் கௌரவ திருவையாளர்களே,